Morning champion, this is Professor Ross from Government College of Technology. I am a technical champion, Shakti along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த சக்தி வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல சிஸ்டம் அப்படின்ற ஒரு டாபிக்ல டெஸ்ட் வச்சிருக்காரு. டெஸ்ட் வச்சா எல்லாரும் நிறைய பேர் எழுதுனாங்க. அதுல கொஞ்சம் பேர் தப்பு பண்ணிருந்தாங்க. தப்பு பண்ணப்ப அவருக்கு சரி லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாரு. அதுக்கு அப்புறம் திஸ் ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்சுலேஷன் வந்திருக்காரு. ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்சுலேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கான்செப்ட் அந்த 10 கான்செப்ட் 10 क्वेश्चन வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம மெல்ல ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? Closed thermodynamics, no mass transfer, only energy transfer. Closed thermodynamicsல closed system அப்படின்றத தேவை. closed system thermodynamicsல closed system thermodynamicsல closed system அப்படினா என்ன அப்படினா க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து மாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மட்டும் தான் முடியும். க்ளோஸ் சிஸ்டத்தால மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ண முடியும். Ice kept in a well insulated thermoflask is an example of isolated system. ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ் வந்து இன்சுலேட்டட் தெர்மோபிளாஸ்க்ல வச்சிருக்கிறது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு நல்ல ஒரு உதாரணம். Hot coffee stored in thermoflask, isolated system. ஐஸ் மட்டும் இல்ல, ஹாட் காஃபி வந்து தெர்மோபிளாஸ்க்ல இருக்குன்னா ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க. Open thermodynamic system, centrifugal pump is an example of centrifugal. ஓபன் சிஸ்டத்துக்கு உதாரணம் வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப் வந்து சொல்றாங்க. Interchange of matter is not possible, closed system. க்ளோஸ் சிஸ்டத்துல மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, அதான் இன்டர்சேஞ்ச் ஆஃப் மேட்டர், நாட் பாசிபிள். Any process in which a system return to its original condition, cycle. ஒரு ப்ராசஸ் சிஸ்டத்துல உள்ள ப்ராசஸ் வந்து ஒரிஜினல் கண்டிஷனுக்கு திரும்ப வரா மாதிரி இருக்கிற ப்ராசஸ் வந்து இருந்தா அது சைக்கிள் அப்படி சொல்லுவாங்க. சைக்கிள்னா காம்பினேஷன் ஆஃப் ப்ராசஸ் இன் which final state is same as that of initial state அப்படி தெரிஞ்சுக்கலாம். Interchange of matter is possible in open system. So interchange of matter வந்து பாசிபிள்னா அது ஓபன் சிஸ்டம், interchange of matter வந்து நாட் பாசிபிள்னா அது க்ளோஸ் சிஸ்டம். The quantity of matter under consideration in thermodynamic system. ஒரு தெர்மோடைனமிக்ஸ்ல எந்த குவாண்டிட்டி ஆஃப் மேட்டரை படிக்க போறோமோ அதான் நம்ம சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க. Isolated system, mass transfer and energy transfer is zero. ஐசோலேட்டட் சிஸ்டம்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது. Statement: isolated system, the heat transfer dq and the work transfer dv or del v are always zero. அப்புறம் Isolated system, entropy always remains constant. ஸோ வந்து ஐசோலேட்டட்ஸ்ல வந்து ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஜீரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்ட்ரோபி சேஞ்சஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. Decreasing order of gas constant. Hydrogen, air, carbon dioxide. டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கேஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கும். இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா 8 கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ.